ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுஜி சுரேஷ். என் மனைவி நண்பனின் காதலி கதையின் பகுதி 7. வாங்க கதைக்குள் போகலாம். இரவெல்லாம் சரிதா தன் புது வேலையின் சம்பளம் சலுகை பற்றி நினைத்து பூரித்து போனாலும் தனியாக சென்னையில் இருப்பது குறித்து அம்மா அப்பாவின் சம்மதம் கிடைக்குமா இல்லை மேற்படிப்பு படிக்கலாமா என்று யோசித்து உறங்கி போனாள். அதிகாலையில் அப்பா பேருந்து நிலையத்திற்கு வர அப்பா என்று கட்டிக்கொண்டு ஸ்கூட்டரில் ஏறினாள். அம்மாவை பார்த்தபடியே ஓடி துள்ளி குதித்து வீட்டிற்குள் வந்தாள். என்னடியாச்சு, வேலை கிடைக்குமா என்று கேட்க ஜானுவை பார்த்த ராஜன், ஏண்டி இப்போ தான் வந்திருக்கா, முதலில் ஃப்ரெஷ்அப் செய்து காஃபி குடிக்கட்டுமே என்று கூறினாள். சரிங்க என்று மூவருக்கும் காஃபி கலந்து கொண்டு ஹாலில் உட்கார்ந்தாள். சரிதாவும் வர, அப்பா ஜெகனுக்கு பேசுகிறேன் என்று கூறி தான் வீட்டிற்கு வந்து அடைந்ததை பற்றி சொன்னாள். வேலை பற்றியும் எடுக்கும் முடிவை யோசித்து எடு, இது ஒரு நல்ல வாய்ப்பு என்று அவனும் கூறி ஃபோனை வைத்தான். தன் கைப்பையில் இருந்த லெட்டரை எடுத்து அப்பாவிடம் நீட்டினாள். முழுவதாக படித்து பார்த்து, நீ ஐடியில் டீம் லீடர் பதவிக்கு தானே நேர்காணல் போகலையா என்று கேட்டார். பிறகு அங்கு நடந்த எல்லாவற்றையும் விவரமாக சரிதா கூற, பிஏ வேலை கூட நல்ல வேலை தான், சம்பளம் அதிகம் என்று அப்பா கூற, அம்மாவோ என்னிடம் ஒன்றும் சொல்ல மாட்டீங்களோ என்று கேட்டார். சரிதா, இல்லைம்மா, நான் 2 போஸ்ட்டுக்கு அப்ளை செய்தேன். ஆனால் முதலாளி அவர் பிஏக்கு என்னை அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்து விட்டார். சம்பளம் பார்க்கும்போது பெரிய அளவு தான். வீடும் கொடுத்து என்னை அழைத்து செல்ல காரு மற்ற சலுகைகளும் இருக்குமா என்றார். மற்றும் இந்த பதவிக்கு நிறைய சலுகைகளும் இருக்கிறது. அம்மா, நான் என்ன செய்யலாம் என்று எடுத்து கூறினாள். அம்மா, நான் என்ன செய்யட்டும் என்று கேட்டாள். அம்மாவோ, வீடு கிடைக்கும் என்றால் நானும் அப்பாவும் மாற்றி மாற்றி 10 நாள் வந்து இருக்கலாம். அப்பா இன்னும் 10 மாதத்தில் ரிட்டையர் ஆகிவிட்டால் உனக்கு திருமணம் செய்ய வாய்ப்புகள் அதிகம். அதுவரை நீ மேல் படிப்பு படித்தால் இன்னும் 2 வருடங்களுக்கு திருமணம் செய்ய முடியாது என்று தன் கணவரை பார்க்க, அவரோ, சரிதான் ஜானு, நீ சொல்வது, அப்போ பெண்ணை அனுப்பலாமா? அப்பா, என் டியூஷன் தடைப்பற்றி விடுமே, 4-5 ஸ்டூடெண்ட்ஸு இருக்கிறார்கள். இன்னும் 3 மாதங்களுக்குள் அவர்களுக்கு பெரிய பரீட்சை முடிந்துவிடும். எதற்கும் நான் மதியம் பேசும்போது 3 மாதம் அவகாசம் கேட்கிறேன். அது ஒப்புக்கொண்டால் எனக்கும் சந்தோஷம். இல்லை என்றால் நான் ஆன்லைனில் தான் பாடம் எடுக்க வேண்டும். அதில் 2 குழந்தைகளுக்கு தான் மிகவும் சங்கடம். அவர்கள் ஆன்லைனில் படிக்கட்டும் என்று சமாதானம் செய்து கொண்டார். மதியம் 5 சரிதாவின் ஃபோனுக்காக காத்து கொண்டிருந்தார். ஏன் என் மனம் சஞ்சலப்படுகிறது? என்ன உணர்வு இது? எந்த பெண்ணை பார்த்தாலும் அவன் வேலை மட்டும் சொல்லி நகர்ந்து விடுவான். கோபியிடம் 1 மணி நேரத்துக்கு என்னை டிஸ்டர்ப் செய்ய வேண்டாம் என்று கூற, ஏண்டாம், சரிதாவின் ஃபோனுக்கு பேசுவதற்கா என்று கிண்டல் அடித்தான். கோபமாக சஞ்சய், ஃபோனை வைடா என்றான். கோபிக்கும் சிறிது சந்தோஷம்தான். தன் நண்பன் ஒரு பெண்ணிடம் இப்படி நடந்து கொள்வது, இந்த பெண்ணுடன் அவனுக்கு திருமணம் நடந்தால் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும் என்றும் நினைத்தான். இங்கே சரிதா அம்மாவிடம் தான் வாங்கி வந்த பொருட்களை கொடுத்து ஜானு சந்தோஷப்பட்டு போனாள். அம்மா, இன்னிக்கே உபயோகப்படுத்து என்று கட்டளையிட்டாள். சரிடி, இப்போவே இட்லி அதில் செய்கிறேன் என்று கூறினாள். இப்படி ஃபோன் செய்ய போகிற என்று கேட்க, 1:30 மணிக்குமா என்றாள். சரி, பேசிவிட்டு வா, நம்ம எல்லாம் சேர்ந்தே சாப்பிடலாம் என்று தன் வேலைகளை பார்க்க ஆரம்பித்தாள். சரியாக 1:30 மணிக்கு ஃபோன் அடித்தது. ஏற்கனவே சஞ்சய் அவள் எண்ணை
பட்டுமா என்று செய்திருந்தார். சார் என்று தயங்கியபடியே பேச சஞ்சய் கெத்தாக, சொல்லு சரிதா என்றான். கணீரென்று தன் நிலைமையை சுருக்கமாகவும் தெளிவாகவும் மெதுவாக கூறினாள். பொறுமையாக அவள் கூறியதை கேட்டு, டியூட்டனை பொறுத்து நீ முடிவு செய்து கொள். வேலையில் சேர சம்மதமா? அதை தான் நான் கேட்க காத்திருக்கிறேன் என்றான். சார், எனக்கு ஏற்பாடு செய்யும் வீட்டில் என் அப்பாவோ அம்மாவோ வந்து தங்கலாமா இல்லையா என்று கேட்டாள். அவ்வளவு சிரித்தபடியே, தாராளமாக, உனக்கு வேலைக்கு ஒரு பெண்மணியும் இருப்பார். அவரே உனக்கு சமையல் செய்து வேலை மற்ற வேலைகளை பார்த்து வீட்டில் நீ தனியாக இருக்கும்போது உனக்கு துணையாகவும் இருப்பார். காரில் பிக்கப் செய்து டிராப் செய்வது எல்லாம் கம்பெனி பார்த்து கொள்ளும். 3 மாதங்களுக்கு டியூஷனை ஆன்லைனில் ஏற்பாடு செய்து கொள். நாளைக்கே சேர்ந்து விடு என்றான். சார், வரும் திங்கட்கிழமை சேர்ந்து கொள்கிறேனே ப்ளீஸ் என்று கெஞ்ச, பனியாக உருகியது அவன் மனது. அப்படியே அவளை ஆறுதலாக அணைத்து தலையை வருடி சமாதானம் செய்யும் நிகழ்வு அவன் கண் முன் தோன்றியது. தொண்டையை பெருமிக்கொண்டே அரை மனதோடு சரி என்றான். சரிதா ஃபோனை வைக்கவும் சரியாக ஜெகன் அழைத்திருந்தான். ஃபோனை எடுத்தவுடனே, சரிதா என்ன முடிவு பண்ண, அக்செப்டடா என்று கேட்டான். அவளும் வரும் திங்கக்கிழமை ஜாயின் பண்ணுகிறேன். ஓ சரி, நான் சனி அன்று வருகிறேன். ஞாயிறு நானே உன்னை சேர்த்து விடுவதற்கு உதவி செய்கிறேன். சரி ஜெகன் என்று வைத்தாள். மறுபடியும் சஞ்சயிடம் இருந்து கைபேசி வந்தது. நீ எப்போ கிளம்ப போகிற சரிதா என்று கேட்டாள். தெரியாது சார், இனிமே தான் யோசிக்கணும், அம்மா அப்பா கிட்ட கேட்டபடி என்று தயங்கியபடியே கூற, நம் கம்பெனி கார் வேலை விஷயமாக செல்கிறது. நீ எப்போ கிளம்புவ என்று தெரிந்தால் கார் இன்னைக்கு எம்டியாக தான் வரும். உன் சாமான்களையும் உன்னையும் நம்ம கம்பெனி காரில் போட்டுவிட்டு நீயும் அதிலேயே வந்து விடலாம். டிரைவர் நம் கம்பெனியில் 6 ஆண்டுகளாக வேலை செய்பவர். உனக்கு பாதுகாப்பு பிரச்சனை ஒன்றும் இருக்காது. நீ யோசித்து சொல்லு என்று ஃபோனை வைத்து விட்டாள். பாஸ் என்னை நீ வா என்று எதற்கு ஒருமையில் அழைக்க வேண்டும் என்று முதலாக ஒரு நினைவு அவள் மூளைக்குள் புகுந்தது. அதை பெரிதுபடுத்தாமல் சகஜ நிலைக்கு தன்னை கொண்டு வந்தாள். அம்மாவும் அப்பாவும் நல்ல நாள், இல்லையென்றால் ஞாயிறு கூட பரவாயில்லை என்று பேசிக்கொண்டிருக்க, அவள் சஞ்சய் கூறியதை பெற்றோரிடம் கூறினாள். பரவாயில்லையே, உங்கள் பாஸ் நல்ல மாதிரியாக இருக்கிறார், வயதானவரோ என்று அம்மா கேட்க, இல்லைம்மா, 27 28 தான் இருக்கும், திறமைசாலிமா என்றார். பின்ன இவ்வளோ சின்ன வயதில் சொந்தமாக ஐடி கம்பெனி வைத்து இவ்வளோ பெரிய அளவில் ஜெயித்திருப்பார் போல என்று பெருமைப்பட்டு கொண்டாள். இந்த கான்செப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் புது கான்செப்டோடு உங்களோட அடுத்த கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.